கூறியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் திமுக அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவையும், கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவையும் தாவேக தலைவர் விஜய் குறித்து குறிவைத்து பேசி வருகின்றார். ஆனால் பெரும்பாலும் பாஜகவை குறித்து அவர் அதிகமாக பேசுவதை விட திமுகவை குறித்து அவருடைய பேச்சு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சரோ அல்லது வேறு திமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய சொந்த மாவட்டமே இப்படி இருக்கிறதே என்ற விமர்சனத்தையும் கருத்தையும் விஜய் முன்வைத்து வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் இன்றைய நாளும் அதே போன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக விஜயனுடைய இந்த தேர்தல் பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டு கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை அவருடைய பயணம் இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரை செய்ய இருக்கின்றார். அதற்கான இடத்தை அவர் நெருங்கியிருக்கிறார் என்றுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. KS திரையரங்கும் காலை 9:30 மணியிலிருந்து புறப்பட்ட விஜய் வழி நெடுங்கிலும் அவருக்கு ரசிகர்கள் ஆங்காங்கே திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்தார்கள். அதற்கு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் விஜயுடைய அந்த பிரச்சார பேருந்து என்பது வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்தை கிட்டத்தட்ட அடைந்து விட்டது. நாம் அந்த திரையில் பார்க்கணும், தொலைக்காட்சியில் நாம் நேரில் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. அந்த இடத்தை விஜய் நெருங்கி இருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் பேருந்து என்பது நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு விஜய் அந்த பேருந்தின் மேல் ஏறி நின்று அதற்காக அது போன்ற தடுப்புகள் எல்லாம் அது மேடை போன்ற ஒரு தடுப்பு கட்டமைப்பு என்பது பேருந்து மேலே அமைக்கப்படும். அதற்கு மேலே ஏறி நின்று விஜய் உரையாற்ற இருக்கின்றார். திருச்சியில் உரையாற்றும் போது அவருடைய மைக் என்பது சரியாக கேட்காத காரணத்தால் அவர் என்ன பேசுகிறார் என்பது கூட தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களுக்கு தெரியவில்லை. பேருந்து அருகில் நின்றவர்களுக்கு அவர் பேசியது கேட்டிருக்கும். ஆனால் தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களுக்கு அவர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை. ஒரு முதல் கூட்டமே இப்படி முதல் பேச்சு இப்படி அமைந்து விட்டது என்றெல்லாம் விமர்சனம் வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்த பிரச்சாரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் இதற்கு திமுக அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார். என்னுடைய மைக் ஒயரெல்லாம் புரிந்திருக்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு முன்வைத்தார். ஆனால் அதற்கு பல்வேறு எதிர் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. என்றால் அது ஒயர்லெஸ் மைக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி மைக் ஒயரெல்லாம் பிடுங்க முடியும் என்றும், அதே போன்று முழுக்க அதுக்கு மின்சாரம் பேருந்து இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் மூலமாக தான் அதற்கு மின்சாரம் எடுக்கப்பட்டது. அதற்கும் பொது மின்சாரத்துக்கும் எந்தவித தொடர்பும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதற்காக சம்பந்தம் இல்லாமல் அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் என்றெல்லாம் கூட அதற்கு எதிராக விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதற்கு அவர்கள் தரப்பில விளக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்படியாக அந்த முதல் திருச்சி பிரச்சாரம் இருந்த நிலையில் அடுத்தடுத்து நாகை, திருவாரூர்லாம் சென்று அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனைகள் எல்லாம் முன்னிறுத்தி பேசினார். இன்னும் இன்றைய நாமக்கல் பிரச்சாரத்தில் விஜய் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார். அதில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கிட்னி முறைகேடு என்பது சமீபத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அது நிச்சயமாக விஜய் அதை முன்னிறுத்தி பேசுவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதை முன்னிறுத்தி பேசி அதற்கு பிறகு கரூரில் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்தும் அவர் பேச இருக்கின்றார். செந்தில் பாலாஜிக்குரிய பல்வேறு குற்றச்சாட்டுகள், அமலாக்கத்துறை சோதனை, விசாரணை, சிறை, அதற்கு பிறகு வெளியே வந்தது, தொடர்ந்து அவர் கட்சி பணிகளை மேற்கொண்டு வருவது உள்ளிட்ட பல விடயங்கள் செந்தில் பாலாஜி குறித்தும் அவர் கரூரில் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இரண்டு முக்கியமான விடயங்கள் தான். நாமக்கல் எடுத்துக்கொண்டால் கிட்னி முறைகேடு, கரூர் எடுத்துக்கொண்டால் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு விமர்சனம் என அந்த பகுதி மக்கள் எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் முன்னிறுத்தி பேசுவார். இந்த இரண்டு மாவட்டங்களிலும் இதுதான் முக்கிய கருப்பொருளாக விஜய் வைத்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் KS திரையரங்கம் அருகே விஜயுடைய இந்த பிரச்சார பேருந்து வந்திருக்கின்றது. சில நிமிடங்களில் பேருந்து நிறுத்தப்பட்டு அதற்கு மேல் விஜய் பேச இருக்கின்றார். ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் போது காவல்துறை தரப்பில் பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்படும். 10க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்படும். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது விஜயுடைய பேருந்து செல்லும் போது அதற்கு அவருடைய பிரச்சாரம் செய்யும் இடத்தை அடையும் போது அல்ல, விமான நிலையத்திலிருந்து அந்த அவர் எங்கு செல்கிறாரோ அந்த இடத்தை நோக்கி பேருந்து செல்லும் போது முன்னையும் பின்னையும் அதிக அளவில் வாகனங்கள் செல்லக்கூடாது. அதே போன்று அவர் பிரச்சாரம் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு அருகில் கூடிய அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களின் சுற்றுச்சுவர்கள் மீது ஏறக்கூடாது. சுற்றுச்சுவர்களையும் பொது சொத்துக்களையும் சேதப்படுத்தக்கூடாது. அதே போன்று
அனுமதி இல்லாமல் அத்துமீறலில் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டது. இதை ரோட் ஷோ செய்யக்கூடாது. மிக முக்கியமாக அவர் பிரச்சாரம் அவருடைய பேருந்து நின்று அதற்கு மேல் இருந்து உரையாற்றலாமே தவிர ரோட் ஷோ செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. விதிமுறை நிபந்தனைகள் எல்லாம் அதில் மிக முக்கியமாக அதற்கு கொடுக்கப்பட்ட நேரமும் அதையும் கடந்து விஜயுடைய வாகனம் சென்று கொண்டிருப்பதுதான் அவர் எப்போது அங்கிருந்து பேசுவார், என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பையும் இன்னும் கூடுதலாக எழுப்பியிருக்கிறது.